எதுக்கு ஐயா சோறு கேட்டா காசு கொடுங்கறீங்க? என் கஷ்டம் என்னோடயே போகட்டும். நீ கடையில போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கோ. மூணேட்ல செய்யாதது திருமணம் அல்ல செல்லமே. அட போங்கடா, நான் 4வது எட்டு தாண்டி போயிட்டு இருக்கேன். எப்ப கல்யாணம் ஆகும்னு தெரியல. காதல் புனிதம் என்கிறான் காதலிப்பவன், காதல் கருமம் என்கிறான் காதலித்து தோற்றவன். ஆக மாவு ஒண்ணுதான், பலகாரம் தான் வேற வேற. நம்ம சொந்த காசை போட்டு ரீசார்ஜ் பண்ணா என்னமோ இவன் நமக்கு பண்ணது போல காங்கிரேட்ஸ் யுவர் நம்பர் ஹஸ் பீன் ரீசார்ஜ்ட் மெசேஜ் அனுப்புறான். அமைதிக்கான நோபல் பரிசை 1000 பேர் வாங்கலாம். ஆனா பொறுமைக்கான நோபல் பரிசுனா அது பெண்களோட சேலை விற்கும் சேல்ஸ்மேன் ஒருத்தருக்கே கொடுக்கணும். திருக்குறள் எழுதினது யாரு? திருக்குறளை போர்டில் எழுதிட்டு அவங்களே இதை எழுதினது யாருன்னு கேட்குறாங்க. நான்லாம் 12th படிக்கும் போது பரீட்சை எழுதி முடிச்சதுமே ரிசல்ட் தெரிஞ்சிடும். காசஸை சுண்டி விட்டோம்னா பூ விழுந்தா பாசு, தலை விழுந்தா பெயில். டுபாக்கூர் ஏஜென்ட் கிட்ட சிக்கி துபாய்க்கு போக முடியாத பார்த்திபன் வெற்றிகரமா துபாய்க்கு போயிட்டு வந்த வடிவேலை ஓட்டுறது தான் காலக்கொடுமை. பக்கெட்ல சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டது வேலையை காட்டுது. நிக்காம போறப்பதான் பக்கெட் ஏன் கொடுத்தான்னு புரியுது. மனைவிகளுக்கு பயந்து நல்ல நண்பர்களை இழக்கிறார்கள் ஆண்கள். கணவர்களுக்கு பயந்து அழகான தோழிகளை தவிர்க்கிறார்கள் மனைவிகள்.